இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவப்பு அவல் இருந்தால் போதும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இது வந்து நைட்டு டின்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அருமையான ரெசிபி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்கிற டைமும் பார்த்தீங்கன்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. அவல் ஊறுற டைம் மட்டும்தான். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெசரிங் கப்பால் 2 கப் வந்து சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க. நான் வந்து திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தின்னான அவல் எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவலில் வந்து நிறைய தூசு இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இப்போ அவலை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மெசரிங் கப்பால் ஒரே ஒரு கப் வந்து வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். வெள்ளை ரவை சேர்த்ததுக்கப்புறம் அவலும் ரவையும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நான் தயிர் சேர்க்கலை. நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தால் அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அவல் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். திக்கான அவல்ன்றதுனால ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் மெலிசான அவல் எடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ அவல் நல்லா ஊறட்டும். சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு வந்து கருகிடக்கூடாது. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது ஆகும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்ன சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தண்டு வந்து கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கொத்தமல்லி தண்டு இருந்ததுனால எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் நான் புளிக்கு பதிலாக தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிவிட்டு புளி கொஞ்சமாக சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10-20 செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயில் எள்ளு நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுட்டேன். நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பெல்லாம் சேர்க்கலை. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், அல்லது வேர்க்கடலை சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக அரைச்சிக்கலாம். அதே போல் தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நீங்கள் இந்த சட்னி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம கடுகெல்லாம் தாளித்ததுனால இப்போ நான் தாளிக்கல. சட்னி அப்படியே சாப்பிட்லாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளை அவல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். நான் 2 பாதியாக பிரித்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மீதியை வந்து அடுத்த தடவை நான் அரைச்சிக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற அந்த அவல் ரவையையும் அரைச்சிட்டு வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சி பவுலில் மாற்றிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பச்சை உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். மெசரிங் கப்பால் பார்த்தீங்கன்னா 2 கப் வரைக்கும் இருக்குது. சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மெசரிங் கப்பால் அளந்து நான் 2 கப் சேர்த்துருக்கேன்.
அதே போல் 1.5 கப் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். இதுவும் பச்சையாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ இதை வந்து பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. பல்ஸில் வச்சு விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். அதே போல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் வீடியோவில் காட்டுற பாருங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். தண்ணி வந்து நான் ஒரு ட்ராப் கூட சேர்க்கவே இல்லை. இப்போ இந்த ஸ்வீட் கார்னையும் உருளைக்கிழங்கையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது மாவு. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தை வந்து நீங்கள் அவல் கூட சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க, அல்லது இப்படி சேர்த்து செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் வேறு எந்த மசாலா பொருளும் சேர்க்கல. நான் சேர்த்துருக்கிற பொருள் இவ்வளோ தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே போல் பேக்கிங் சோடாலாம் சேர்க்க தேவையில்லை. நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா சரியாக வராது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கெல்லாம் ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க, வெள்ளை எள்ளு. இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து நான் 2 குழிக்கரண்டி நிறையா சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்ததுக்கப்புறம் திரட்டி விடாதீங்க. மாவு சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. பன் தோசை மாதிரி ரெடி ஆகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து மேலே கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பெல்லாம் ஆப்ஷனல் தான். விருப்பமாக இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு மூடி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு தோசை வேகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும். பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணினீங்க அப்படின்னா உள்ளாரெல்லாம் வேகாது, கொழன்னு இருக்கும். இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஆப்பக்கடாயில் கூட செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு குழியான கடாய் எடுத்து அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் எல்லா மாவுகளையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த மாவு வந்து நீங்கள் மெலிசான தோசையை கூட ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி இது. அதனால் இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாமல் பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த சட்னியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு இந்த சட்னிக்கு காம்போ அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.